கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கீத ஆராதனையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று மரியாள் பாடுகின்ற ஒரு பாடலை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இந்த வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்றும் நாம் வாசிக்க முடியும். தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுதலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யமும் கனமும் என்ற வார்த்தையை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். மரியாள் ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தின பொழுது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். காரணம் என்னவென்றால், உலக இரட்சகர் என்னிடத்தில் தோன்றுகின்ற அந்த கிருபையை, அந்த காலகட்டத்தில் அநேகர் இருந்தாலும் ஆண்டவர் மரியாளை தெரிந்து கொண்ட அந்த அன்பை மரியாள் உணர்கின்ற பொழுது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்ற வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு 4:10 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். 1 சாமுவேல் 2:7 நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர் ஒருவரே தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதத்திலே நாம் தேடி வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட வேண்டும். நம்மை நாம் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்துகின்ற பொழுது ஆண்டவர் ஒரு மகிமையான பாத்திரமாய் நம்மை மாற்றிவிட போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவதாக இதே பகுதியிலே நாம் வாசிக்கின்ற பொழுது 51ஆம் வார்த்தை சொல்லுகிறது, தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகைந்த உள்ளவர்களை சிதறடித்தார் என்று நாம் வாசிக்க முடியும். வேதம் சொல்கிறது, அவரே ஒருவனை உயர்த்துகிறார், ஒருவனை தாழ்த்துகிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இருதயத்திலே அகந்தை உள்ள ஜனங்களை சிதறடிக்கும்படியாய் உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்து மரியாள் இடத்திலே வந்து உதித்தார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாய் பலவீனம் உள்ளவர்களை தெரிந்து கொண்டார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கோலியாத்துக்கு எதிராய் யுத்தத்திலே நன்றாய் பயிற்சி பெற்ற யுத்த சேனைகள், இஸ்ரவேல் சேனைகள் நின்று கொண்டிருந்தது. ஆனால் கோலியாத்தை பார்த்த மாத்திரத்திலே பயந்து புறமுதுகிட்டு ஓடி வந்த காட்சியை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஆனால் பலவான்கள் என்று எண்ணப்பட்ட இஸ்ரவேல் தேசத்தின் இராணுவத்தை ஆண்டவர் சகல யுத்திகளையும் சகல பயிற்சிகளையும் பெற்ற இராணுவத்தை வெட்கப்படுத்தும்படியாய் ஆண்டவர் தாவீதை, ஒரு சிறுவனை தெரிந்து கொண்டார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார்.
கோலியாத் அகந்தையாய் பேசினான், இருமாப்பாய் பேசினான், அற்பமாய் எண்ணினான். ஆனால் ஆண்டவர் தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதால் ஒரு கவன்கல்லாலே அவனை வீழ்த்தி போட்டார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எனவேதான் நீதிமொழி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அகந்தை வந்தால் லட்சியம் வரும். நீதிமொழி புஸ்தகம் 29-23 நாம் வாசிக்கின்ற பொழுது, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மன தாழ்மையுள்ளவனோ கனமடைவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. தானியேல் 4:37 நாம் வாசிக்கின்ற பொழுது, அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவரால் ஆகும் என்று வேதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். உபதியாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவேளை உன் இருதயத்தில் அகந்தை இருந்தால் நீ அதை அகற்றி போடு என்பதாக நாம் கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்கிறோம். உலகத்திலே எந்த மனிதன் அகந்தையாய் இருமாப்பாய் கடின இருதயம் உடையவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்களுடைய இருதய சிந்தையை சிதறடிக்கும்படியாய் தேவபாலன் மரியாளிடத்திலே வந்து பிறந்தார். அது மாத்திரமல்ல, நாம் இதே பகுதியிலே இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 55ஆம் வார்த்தையிலே, தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. மூன்றாவதாக அவர் தம்முடையவர்களை ஆதரிக்கிறார். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை ஆதரிக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய சேஷ்ட புத்திரன். 23ஆம் வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு ஆராதனை செய்யும்படி நான் தெரிந்து கொண்டவர்கள். அது மாத்திரமல்ல, 1 ராஜாக்கள் 6:13 நாம் வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேல் புத்திரன் நடுவே நான் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 44:1 நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, மரியாள் பாடின இந்த பாடலை ஆண்டவருடைய பிறப்பு நிமித்தமாய் நாம் பாடுகின்ற ஒரு பெரிய கிருபையை பெற்றிருக்கிறோம். நாம் பாடுகின்ற பொழுது எதை எண்ணி பாடுகிறோம் என்றால், அவர் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடிக்கிறார், பலவான்களை சிதறடிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் இஸ்ரவேலை ஆதரிக்கிறார். இஸ்ரவேல் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமானவர்களை ஆதரிக்கிறவராகவே இருக்கிறார். ஒருவேளை நாம் வாழுகின்ற கர்த்தருடைய சபையிலே அல்லது நாம் அறிந்திருக்கிற தேவ ஜனங்களுக்குள்ளே பலவிதமான சிந்தை உடைய ஜனங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சபையிலே வாசம் பண்ணி சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற அல்லது தங்களுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் தீவிரமாய் செயல்படுகிறவருடைய இருதய சிந்தையை, அகந்தை உள்ளவர்களை அவர் சிதறடிக்கிறார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை பாடுகின்ற பொழுது, மரியாள் கர்த்தரை புகழ்ந்து பாடின பொழுது, நாமும் அவ்வண்ணமாக அவர் பிறந்த நோக்கத்தை, ரட்சிப்பின் அனுபவத்தை, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக பலமாய் வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, மெய்யாகவே அவரை பாடுகின்ற பாடல், அவரை துதிக்கின்ற சத்தம் நம்முடைய உள்ளத்திலே மாத்திரமல்ல, நான் இருக்கின்ற இடத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு பெரிய அனுபவம் உடையவர்களாக காணப்படுகிறோம். நாம் எவ்விதமாய் இந்த கீத ஆராதனைகளே நாம்
கலந்து கொண்டிருக்கிறோம். சற்று நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். கடந்த காலத்திலே அவர் நம்மை நடத்தி வந்த அனுபவங்களை பார்ப்போம். எவ்வளவாய் நம்மை நேசித்து நடத்தி வந்தார் என்பதை எண்ணி நாம் அவரை பாடுகின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியான அனுபவங்களை கொடுக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கின்ற பொழுது எல்லா சந்ததியாரும் உங்களை பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்று சொல்லுகின்ற ஒரு பெரிய கிருபையை பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமே. நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் கீத ஆராதனைக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த பூமியிலே இயேசுபாலனாய் வெளிப்பட்ட போது தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்ப்பதற்காகவும் இருதயத்திலே அகந்த சிந்தை உள்ளவர்களை சிதறடிப்பதற்காகவும் இஸ்ரவேல் என்னும் உம்முடைய பிள்ளைகளை ஆதரிப்பதற்காகவும் நீர் வெளிப்பட்டீர் என்று பாடுகின்ற அனுபவத்திற்காக ஸ்தோத்திரம். பாடின யாவரையும் பலப்படுத்தும். இன்னும் உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட உம்மை ஏற்றுக்கொண்ட அனுபவத்தோடு கூட பாடக்கூடிய சத்துவத்தை தாரும். இதன் மூலமாக என்னுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென்.